ஓம் சாய்நாத். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாபாஜி கேவில் போய் பாபாஜியோட கேவில் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து துனாகிரி டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. இந்த துனாகிரி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவி மான்னு சொல்லுவாங்க. இவங்களை கட்ராவில் இருக்க வைஷ்ணவி தேவி மாவுடைய அம்சமாக இருப்பாங்க இவங்க, இந்த வைஷ்ணவி தேவி. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை துரோணகிரின்னு சொல்லுவாங்க, துனாகிரின்னு இங்கே சொல்லுவாங்க, ஆக்சுவலாக துரோணகிரி. இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமாயணத்தில் நம்ம ஹனுமன் என்ன செய்வார்னா சஞ்சீவனி பர்வத மலையை வந்து தூக்கிட்டு வருவார். தூக்கிட்டு வர்றப்போ அதில் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விழுகும். அந்த மலைக்கு தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் மேலே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணிகள் தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா வேண்டுதல் அங்கே நிறைய இருக்கும், மணிகள் தொங்க விட்டுருப்பாங்க. ப்ளஸ் பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போவாங்கள்ல, அதில் வனவாசத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வந்து கொஞ்சம் மாதங்கள் இருந்த இடமும் இந்த துரோணகிரி பர்வதம் தான். இந்த மலைக்கும் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த துரோணகிரி பர்வத மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மலை. அதுவும் நவராத்திரி இந்த நேரங்களில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வருவாங்க. துரோணகிரி பர்வதத்தில் இருக்கிற வைஷ்ணவி தேவி அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கோவில் இந்த கோவில். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். சுற்றி எல்லா இடமும் மலை, மிஸ்ட்டு, அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் இதே வண்டியில் இந்த டிரைவர் தான் என்னை கூப்பிட்டு போனார். ஸோ நான் வந்து என்ன செஞ்சேன்னா நம்மளோட பழைய வீடியோ பாபாஜி கேவுக்கு போன வீடியோவை வந்து போட்டு காட்டினோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ வந்து துரோணகிரி பர்வத மலைக்கு போகிறோம். இந்த மலை கோவில், அந்த கோவிலை தாண்டி தான் நீங்கள் பாபாஜி கேவுக்கு போகணும். திரும்ப நீங்கள் துவாரகத்து கீழே போகணுன்னாலும் அந்த மலையில் இருக்க அந்த கோவிலை தாண்டி தான் நீங்கள் வந்து கீழே போக முடியும். ஸோ எப்போ யார் வந்தாலும் அங்கே போங்க. இந்த டைரெக்ஷனில் போனோன்னா பாபாஜி கேவுக்கு போகலாம், இந்த டைரெக்ஷனில் போனோன்னா துவாரகத் போகலாம். கரெக்டாக இன்பிட்வீனில் தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க, வைஷ்ணவி தேவி மா கோவில். பாருங்கள், கார் பார்க்கிங் அவைலபிள். ஏன்னா இந்த பாபாஜி கேவுக்கு வர்றவங்க முக்கால்வாசி பேர் சவுத் இந்தியன்ஸ். அவங்க வந்துட்டு இந்த கோயிலுக்கும் போவாங்க. இப்படி படிக்கட்டுகளாக தான் இருக்கும். இந்த படிக்கட்டுகளில் ஏறி தான் போகணும். எவ்வளோ படிக்கட்டுன்னு தெரில, மறந்துட்டேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மணியாக தான் இருக்கும். மலை மேலே இருக்காங்க இந்த வைஷ்ணவி தேவி அம்மா. இதுதான் பாதை. சுற்றி பாருங்கள், மணி தான் தொங்க விட்டுருப்பாங்க. ஹனுமன் வந்து பார்த்திங்கன்னா அவர் தூக்கிட்டு போன சஞ்சீவனி பர்வத மலையில் ஒரு பகுதி இங்கே தான் விழுந்துச்சு. நல்ல உயரங்க. ஆனால் பாதை இப்படி தான் போகும், இப்படியே தான் போகணும். லிஃப்ட்டு, ரோப்பு எந்த வசதியும் கிடையாது. ஸ்டெப்ஸில் நடந்து தான் போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்திங்கன்னா புது பாதை. நீங்கள் பாருங்கள், இது வந்து புது பாதை. பழைய பாதை இதுதான். இந்த வழியாக தான் போகணும். இது வந்து புது பாதை. நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோங்க, டாப்புக்கு வந்துட்டோம். இந்த கோவிலில் இருக்கிற தேவி பேர் வந்து துர்கை. ஆனால் புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி தேவிமாவுடைய கோவிலாக இதை கனெக்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற துர்க்கையை வந்து வைஷ்ணவி தேவியாகவும் கும்பிடுவாங்க மக்கள். வைஷ்ணவி தேவியாகவும் இங்கே இருக்கிற துர்க்கையை கும்பிடுவாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்கிறதா நம்பப்படுது. பாருங்கள், சுற்றி பனி வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாமே மிஸ்ட்டு, பயங்கர மிஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல்
பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள் இவங்க எல்லாருக்கும் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்த குரு துரோணாச்சாரியார் இங்கே வந்து அவர் வந்து தவம் பண்ணியிருக்காரு. குரு துரோணாச்சாரியார், பஞ்ச பாண்டவர்கள் இவங்க எல்லாருக்கும் இங்கே வந்து ஒரு அமைதி கிடச்சிருக்கு நம்பப்படுது. ரொம்ப முக்கியமான கோவில். நீங்கள் பாபாஜி கேவுக்கு போகிற வழியில் தான் இருக்கும். திரும்ப ரிட்டன் நீங்கள் கீழே போகிறப்பையும் இந்த கோவிலை கடந்து தான் போவீங்க. நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோங்க. கோவிலோட நுழைவு வாயில் தான். ரொம்ப பசுமையாக இருக்கும் இந்த இடமே. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம். இங்கே வந்தீங்கனாலே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா மலை பிரதேசத்தில் வந்து இந்த வாட்டர் பாட்டிலு, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தூக்கி எறியாதீங்க. இங்கே நிறைய வானர சேனா இருக்குது, பைரவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வானரம் இருக்குது. பழங்கள் இதெல்லாம் கொண்டு வாங்க, பிஸ்கட் கொண்டு வாங்க. கோவில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கோவில். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த அது என்ன கிழமை, புதன் வெள்ளி கிடையாது, அந்த பூஜா டைம்ஸ், அந்த பூஜா நேரங்களில், நவராத்திரி நேரங்களெல்லாம் மக்கள் இங்கே குமிஞ்சிருவாங்க. கூட்டம் அங்கே கீழே வரைக்கும் நிற்குங்க. துனாகிரி இந்த பேரை, இந்த அம்மாவோட பேரை தான் இந்த ஊருக்கே வச்சுருக்காங்க, இந்த மலைக்கே வச்சுருக்காங்க. நாங்கள் நிற்கிற இந்த மலை தான் சஞ்சீவினி பர்வத மலையை வந்து தூக்கிட்டு வந்தது. நம்மளோட ஹனுமன் வந்து தூக்கிட்டு வந்த ஒரு பகுதி விழுந்த இடம் இந்த இடம். ரொம்ப பசுமையாக இருக்குங்க. பயங்கர மிஸ்டாக இருக்குங்க, நல்ல மிஸ்ட்டு. கோயிலுக்கு வந்துட்டோம் நம்ம. இங்கே சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்குது. ஓகேங்க, நான் மேலே போய் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து நீம் கரோலி பாபா ஆசிரமத்திலேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, துவாரகத்தில் யோகதா சஷ்டங்க அவங்களுடைய ஆசிரமம் இருக்குங்க. இந்த ஆசிரமம் வந்து இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்தியாவில் வந்து யோகதா ஆசிரமம் ப்ளஸ் வெளிநாட்டில் ஃபாரின்லேயும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் இந்த யோகதா ஆசிரமம், OSS அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆசிரமம் துவாரகத்தில் இருக்குது. பாபாஜி கேவில் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து துனாகிரி பர்வத மலையில் வந்து பார்த்திங்கன்னா தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே யோகதா சஷ்டங்க இந்த ஆசிரமத்துக்கு வருவோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் மெடிடேஷன் பண்ணலாம், ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா OSS அவங்க ஆசிரமத்துக்கு உள்ளே இருக்கிற மெடிடேஷன் ஹால். அந்த சைட்லேருந்து லாஹிரி மகாசாயா, மகாவதார் பாபாஜி, பரமஹம்ச யோகானந்தா, யுக்தேஸ்வர்கிரி இவங்களுடைய திருவுருவப்படம் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இவங்களுடைய சிம்பல், OSS அவங்களுடைய சிம்பல். ஸோ துவாரகத்து வந்தீங்கன்னா இது ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி இருக்கும். நம்ம வாட்டுக்கு மெடிடேஷன் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. OSS அவங்க எல்லாருக்கும், அந்த கமிட்டி அவங்க செஞ்ச பல சேவைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம வந்து கைஞ்சி தாம் நீம் கரோலி பாபா ஆசிரமத்துலேருந்து இந்த லைவை கண்டினியூ பண்ணுறேங்க.